ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ளைவர் பீஸ். இன்னைக்கு வந்து ஃபார்ம் இன் த சிட்டிங்கிற ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். இந்த பிளேஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. போனோன்னே எடுத்ததுமே ஒரு சின்ன செக்கிங் கவுண்டர் மாதிரி வெளியிலேருந்து ஃபுட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோமா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பேக்கை எல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் பேபி எல்லாம் எடுத்துகிட்டு வரீங்கன்னா அவங்க ஃபுட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ ப்ராப்ளம் இல்லை, அதெல்லாம் நம்ம கொண்டு போய்க்கலாம். நார்மல் டேஸில் 10 to 6 வரைக்கும், பப்ளிக் ஹாலிடேஸ் வீக்கெண்டில் 9:30 to 6 வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. ஒரு அடல்ட்டுக்கு 58 ரிங்கெட் நார்மலாக சார்ஜ் பண்ணுறாங்க. இதே நீங்கள் மை கார்டு ஹோல்டர்னா 39 ரிங்கெட் தான். அண்ட் எவ்ரி டியூஸ்டே க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டு போட்டுருந்துச்சு. நீங்க போறீங்கன்னா ஆல்ரெடி ஆன்லைன்ல புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்க புக் பண்ணாம போனனால கொஞ்சம் கியூல நின்று அதுக்கப்புறம் டிக்கெட் எடுத்துட்டு போற மாதிரி இருந்துச்சு. ஆன்லைன்ல புக் பண்ணாலும் கியூல நிக்கணும். ஆனா இந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது, கொஞ்சம் கம்மியா இருக்கும். அண்ட் என்னென்ன டைமிங்ல என்னென்ன ஷோன்னு சொல்லிட்டு முன்னாடியே போட்டிருப்பாங்க. கொஞ்சம் நேரமே வந்துகிட்டீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும். என்ட்ரி ஆனோடனே டர்ட்டில்ஸ் தான் அங்கங்க படுத்துக்கிட்டு இருக்குது. அப்படியே அதுங்க பாட்டுக்கு ரித்திகா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறா. ரித்திகா என்னம்மா அது? டர்ட்டில் இவட கூட பக்கத்துல போய் கொடுங்க. புள்ள சாப்பிடாதா? எல்லாம் நிறைய ஃபுட்டு கொடுத்தனால இதாயிருச்சு போல, தூங்குறதுக்கு போகுது. அவ்வளவுதான், கவுந்தடிச்சிருச்சுங்க. நெக்ஸ்ட் இந்த கேசட் த டைனோசர் டர்ட்டில் தான். இது பாக்குறதுக்கே வித்தியாசமா இருந்துச்சு. உங்களுக்கு இருட்டு அடிக்கிறதுனால ஒழுங்கா தெரியாதுன்னு நினைக்கிறேன். டாட்டாய்ஸ் டர்ட்டில் ரெண்டையுமே நான் டர்ட்டில்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த வீடியோஸ்ல. என்ட்ரன்ஸ் ஆகி வந்தோடனேயுமே டர்ட்டில்ஸ் தான், ஃபுல்லாமே டர்ட்டில்ஸ் தான் இருக்கீங்க. தண்ணிக்குள்ள மேல எல்லா இடத்துலயுமே இதுதான் இருக்குது. என்னன்னா அதுலயே வெரைட்டிஸ் நிறைய இருக்கும்ல, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வெரைட்டிஸ் இருக்காங்க. கோச்சுட்டு போய் ஒளிராருன்னு நினைக்கிறேன். அதை முடிச்சோனையுமே இந்த ரெப்டைல் எல்லாம் வச்சிருக்க பிளேஸ் தான். இவர் போய் மேல பாத்துட்டு இருந்தாரா, என்னடா மேல பாத்துட்டு இருக்காருன்னு பார்த்தா அங்கேயே போய் லுக் அப்னு எழுதி இருக்குது. அதனால நானும் போய் மேல பார்த்தேன். ஆனா ஒன்னையும் காணோம். ஒரு வேளை மரக்கலர்ல இருக்கான்னு சொல்லி மரத்துல எல்லாம் உத்து பார்த்தேன். ஆனா அங்கேயும் ஒன்னும் இல்ல. அந்த இடத்துல ஸ்னேக்கே இல்ல. சரி, இந்த குரொக்கடைல் இருந்துச்சா, இது தூங்குதா முழிச்சிருக்கானே தெரியல, அப்படியே ஸ்டாச்சு மாதிரி இருந்துச்சுங்க. எப்படியோ புலம்புக்கு ஸ்னேக்க பார்த்தாச்சு. இங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு படுத்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு அந்த தண்ணிக்குள்ள தெரியுதா உங்களுக்கு? எனக்கு இந்த ஸ்னேக்க பார்த்தாலே போதும், அப்படியே உடம்புல சிலுக்குற மாதிரி ஆயிரும். அங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா அந்த ஓரத்துல படுத்துருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் அணிவுல பார்த்தா ஆகுமான்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது பைத்தான் வெரைட்டின்னு நினைக்கிறேன். நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்துச்சுங்க எல்லாமே. நெக்ஸ்ட் மங்கி இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்க ஆனா தொடாதீங்க, எதையும் ஃபீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மங்கிக்கு. மங்கியும் இதை வாங்கி சாப்பிடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. புடுங்க, நம்ம கையில வச்சிருக்கிறது புடுங்காதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எதுவும் புடுங்கல அதுங்க பாட்டுக்கு பாருங்களேன் தூங்கிட்டு இருக்குங்க. ரித்திகா, இங்க மங்கி மட்டும் இல்ல, வேற எதுவும் கூட விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு பேர்டு தெரியுதா, அந்த பேர்டு ஒண்ணு இருக்கு. அண்ட் அந்த குகைக்குள்ள எல்லாம் கங்காரூஸ் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது. இருட்டா இருக்கிறதுனால ஒன்னும் தெரியல. அண்ட் இந்த கங்காரூஸ் கூட அப்படியே டக்ஸும் சேர்ந்து இருக்கு. அழகா இருக்குல்ல பாக்குறதுக்கு. நெக்ஸ்ட் பேர்ட்ஸ். கோழி என்னதுமா அது? டக்கு, ஹென்னு, என்னென்ன இருக்கு. பா 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 கூப்பிடு. அங்க பேரட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க, நம்மளும் போய் வைக்கலாம். இந்த ரெண்டு சைடும் நின்று போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்களா பேர்ட்ஸ் கூட. நான் என்ன நினைச்சேன் போட்டோ பூத்துன்னு, ஆனா அப்படி இல்லை, நம்ம சீட்ஸ் கொடுத்தா நம்ம மேலேயே அதுங்க உட்காருதுங்க. ரித்திகா, என்ன பண்றீங்க? பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்றீங்களா? ஆக்சுவலி இந்த ஃபுட் வாங்குனதுலயே இருக்கு.
பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணிட்டு வந்தோடனே வாஷிங் ஏரியா தனியா வச்சிருக்காங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டா இந்த சைடு ரெண்டு ஃபிஷ் ஃபீடிங் பெட் வில்லேஜ் எல்லாம் போறது. இந்த சைடு ரெண்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஃபார்ம். லாமா இந்த சைடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ஃபர்ஸ்ட் இந்த சைடு போலாம் நம்ம. அண்ட் இங்கேயும் கூட விட்டுக்கிட்டு இருக்காங்க ஃபுட்ஸ் அனிமல்ஸ் கொடுக்கறதுக்காக. ஏதாச்சும் ஒன்னு எடுத்து ஃபீட் பண்ணுவாருன்னு பார்த்தா அப்படியே அந்த பாக்ஸோட வைக்கிறாரு. அது இழுத்து போட்டுச்சுன்னா ஒரே இடத்துல எல்லாமே போயிரும், வேஸ்டாவும் போயிரும். ஏன்னா இன்னும் நிறைய பிளேஸ் இருக்குது. மறுபடியும் 10 ringgit கொடுத்து வாங்கணும் அந்த பாக்ஸ். ஊர்ல அத்தனை ஆட்டுக்குட்டி இருக்குது, ஆனா நீங்க இங்க வந்துதான் ஆட்டுக்கு மேவு தருவன்னு சொல்லி தந்துக்கிட்டு இருக்கீங்க. ரித்திகா முட்டிரப்போ அது எங்க போற? ரித்திகா உன்னை விட உங்க டாடி தான் கூகுன்னு இருக்காரு. கடைசியில பாத்தீங்கன்னா இந்த டாங்கிக்கு தான் நான் ஒரு கிராஸோ என்னமோ கொடுத்தேன். ஏன்னா மத்தது எதுவுமே அந்த புல்லு மாதிரி ஒண்ணு கொடுத்துருந்தாங்க, அதை வாங்கவே மாட்டேன்ட்டுருச்சுங்க. ஏன்னா நிறைய பேர் ஃபீட் பண்றதுனாலே என்னமோ அது சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு ஃபுல் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். எதுவுமே ஃபுட்டு எல்லாம் சீண்ட கூட மாட்டேன்ட்டுருச்சுங்க. அப்புறம் சரி இந்த டாடாய்ஸ்க்காச்சும் நான் ஒரு கேரட்டாச்சும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த டாங்கிக்கும் அதுக்கப்புறம் இந்த டாடாய்ஸ்க்கும் தான் கொடுத்தேன். அது நல்லா பபக்குன்னு புடுங்கிருச்சு கேரட்டை. வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் ஃபார்ம் எங்க போறோம்? இங்க போறோமா இல்ல இதுக்கு போறோம்? சாப்பாடு ஹியர் இஸ் ரெஸ்டாரண்ட். என்னது அது? ராபிட்டா? எனக்கு வாயில வைக்குது. ஒரு ராபிட் மட்டும் சோகமா படுத்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா 3 அண்ணன் ஒரு கேரட்டுக்கு அடிதுடி போட்டு இருந்துச்சுங்க. தனியா இருக்கிறதுக்கு போய் குடுங்கன்னா இந்த மாதிரி கூட்டத்துல சண்டை போட்டு இருக்கிறது கூட கொடுத்தா எப்படி வாங்கும்னு எனக்கு தெரியல. பாத்து மப்பு மப்புன்னு சாப்பிடுதுமா. மப்பு மப்புன்னு இங்க இருக்கிற ராபிட்டுக்கு 2 கேரட் கொடுக்க கூடாதுங்கிறத கடைசி இடத்துல வச்சிருக்காங்க. எங்களுக்கு தெரியவே இல்லை. நாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு பையன் வந்துதான் ராபிட்டுக்கு கேரட் கொடுக்காதீங்க, புல்லு மட்டும் கொடுங்கன்னு சொன்னாபடி. ஸோ அதனால நாங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஹேவும் கொஞ்சம் இருக்கிற கிராஸும் மட்டும் அதுக்கு ஃபீட் பண்ணோம். அது எங்க சாப்பிட்டுச்சுங்க அடிதுடி. கோழிக்கு தீவனம் போடுறீங்க, பெரிய ஆள் தான். அடுத்தது 2 ஃபிஷ் எல்லாம் பிடிச்சு விளையாடுற மாதிரி இந்த இடத்துல ஒரு செட்டப் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. பெரியவங்க பிடிக்க கூடாதோ? பெரியவங்க பிடிக்க கூடாதா? என்ன போட்டிருக்காங்க? பெரியவங்க பிடிக்கலாமா? பிடிக்கிறேன் நானு. ஆனா இது ரொம்ப டீப்பா இருக்குது, அது வரவே மாட்டேங்குது. இது சரியானதுல இருக்கு, வரமா. குடிச்சிருவீங்களா? முடியாது. ஐ திங்க் அந்த மாதிரி ஃபிஷஸ் தான் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? இல்ல அந்த சைட்ல இருந்து இப்படி ஒருத்தங்க அமுக்குனா. பட் குழந்தைகளுக்கெல்லாம் விளையாடுறதுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். ராபிட்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலயே ஒரு கஃபே ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி நாங்க போனப்போ பாத்தீங்கன்னா பாதி என்ன காலி ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன், இல்ல முக்காவாசியே காலி ஆயிருச்சு. ஏன்னா ஹாலிடே வேறையா, நல்ல கூட்டம் அந்த கஃபேல வேற. அதனால வேற இடத்துல இருந்தா பாத்துக்கலான்ட்டு வந்துட்டோம் நாங்க. நம்ம ஜங்கிள் வாக்குக்குள்ள போறோம். முள்ளமன்றியா? ஒயிட் பீகாக். ஆனா என்னது இப்படி கழுத்து மட்டும் ப்ளூவா இருக்கு. ஆனா அந்த பீகாக்கு எப்படி இருக்கு பாருங்க, ஒயிட்டும் நார்மல் பீகாக்கும் சேர்ந்த மாதிரி இருக்கு. ஏன் அந்த ரகுனா சொத்தாதா? கரெக்டா நாங்க போனப்பதான் 2 பீகாக் ஃபீடிங்கான டைம். நீங்களும் 2 வந்து ஃபீட் பண்ணலாம், எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணி காமிச்சாங்க. அண்ட் அதோட ஆரிஜின் எல்லாம் எங்கேன்னு சொல்லிட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. Oh, I also want. Thank you.
கியூட்டா இருக்குது பாரு, அப்பாவி மாதிரி அப்படியே லிர்த்திகா மாதிரி பாக்குங்க. இந்த மங்கூஸ்க்குன்ட்டு 2:30க்கு ஃபீடிங்னு போட்டிருந்தாங்க. நாங்க வந்து ஒரு 5 நிமிஷம் பக்கம் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னு தெரியல. ஆனா இதெல்லாம் பார்க்குறப்போ அவ்ளோ கியூட்டா இருந்துச்சு. அப்புறம் அவர்கிட்ட நான் பீகாக்குக்கெல்லாம் ஃபீட் பண்ணேன்ல, நீங்க போய் இதுக்கு ஃபீட் பண்ணுங்கன்னா, இது புழுவெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு மாரியா இருக்குது. நான் பண்ணல அப்டின்னாரு. இல்ல நீங்க போய் பண்ணுங்க. எப்பவாச்சும் தானே இந்த மாரி எல்லாம் பண்றீங்கன்னு அனுப்பிச்சுட்டேன். வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. பெருசு பெருசா இருக்குமா? குடிக்க முடியாது அதையெல்லாம். பெருசா இருக்குது. எதாச்சோட பாருங்களேன். எலிக்குட்டி அது தொடணும்ட்டு ஆடுது. கடிச்சு வச்சிரும். ஸ்னேக் எல்லாம் தொடக்கூடாது லிர்த்திகா. எனக்கு இந்த ஸ்னேக்ஸ பார்த்தாலே என்ன தெரியல, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலுக்குற மாதிரி ஆயிருக்கு. என்னது அது? இந்த பேர்டு ரெண்டு ஃபீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லிர்த்திகா ரெண்டு ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் அனுப்ப முடியாது. அதனால நெக்ஸ்ட் டைம் வரப்ப வேணா பார்க்கலாம். கடைசியா ஒரு ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஆனா எனக்கு ஏத்த மாதிரி ஃபுட் இருக்குமான்னு தான் தெரியல. இங்க நீங்க டிக்கெட் எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா கையில இருந்துட்டு இந்த 10 ரிங்கெட் ஆஃபர் உள்ள கூப்பன் கொடுக்குறாங்க. இது இந்த ரெஸ்டாரண்ட்ல கொடுத்தீங்கன்னா செட் ஏ செட் பின்னு 2 மீல்ஸ் ஆப்ஷன் இருக்கு. நீங்க எதை சூஸ் பண்றீங்களோ 10 ரிங்கெட் மைனஸ் ஆகும். பெட்டர் நீங்க வெளியில போய் சாப்பிட்டுக்கிறது நல்லது. இவ்வளோ பெரிய கியூ ரக்கம் கூட போட்டோ எடுக்கிறதுக்கு நின்றுக்குது. அது பாருங்க கொஞ்சம் உள்ள கொஞ்சம் உள்ளேயும் போகுது. எப்ப முடியும் தெரியல. நாங்க நிக்கிறது கடைசியில. இந்த ஒயிட் டிஷர்ட் தெரியுதா? அங்கதான் நிக்கிறாரு. ஸ்லிப்பரை விட்டுட்டு வந்துட்டோம் வர்ற அவசரத்துல. அதனால அதை போய் எடுத்துட்டு வந்தேன். இவ்வளவு தூரம் நிக்கிறோம், நம்ம தான் கடைசி. ஒருவேளை அது ஆக்ரோஷமாய் அட்டாக்கிங் பண்ணிடுச்சு, என்ன பண்றது? இதை அனௌன்ஸ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா அது 20 kg இருக்கும். அது உங்களால தூக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா மட்டும் இந்த கியூல நின்று டோக்கன் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. சட சட சடன்னு அவ்வளோ பெரிய கியூ 2 சைடும் இருந்துச்சு. பட் என்னால் ஒரே ஒரு டோக்கன் தான் வாங்க முடிஞ்சுச்சு. ஏன்னா அவர் சாப்பிட்டு இருந்தாரு. நான் இங்கே பேர்ட்ஸ் பார்க்கறதுக்காக வந்தேன். நல்ல வேலை ஒன்று கிடைச்சிருச்சு. அதனால நான் மட்டும்தான் போய் அது கூட போட்டோ எடுக்க போறேன். இவ்வளோ பெரிய கியூல இந்த புள்ளைய வச்சிருக்கிறது தான் ரொம்ப பெரும்பாடா இருக்கு. நல்லா காத்து வருதா லிர்த்திகா உனக்கு? ஃபைனலி அந்த ரக்குனை எப்படியோ தூக்கியாச்சு. ஆனா இந்த லைன்ல நிக்கிறக்குள்ள லிர்த்திகா பண்ண அலும்பு இருக்குது. அது ரொம்ப சாஃப்டா இருந்துச்சுங்க ரக்குனு. ஆனா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, ஷேக் எல்லாம் பண்ணாதீங்க, ஸ்டிஃபா புடிங்கன்னு சொல்லிட்டு. ஓவராலா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேன்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சில இடத்துக்கெல்லாம் போனா நம்ம பேர்ட்ஸை தொட முடியாது, இல்லை அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ண முடியாது. பட் இங்க அப்படி இல்லை. மேக்ஸிமம் ஆஃப் த அனிமல்ஸ் கூட நம்ம தொட முடியுது, ஃபீட் பண்ண முடியுது. ஸோ இட்ஸ் ஒர்த் ஃபார் மணி ஐ திங்க். வழக்கம் போல் அம்மனி இருந்துட்டு லேட் ஆக ஆக கிராங்கி ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணான். நீங்கள் பேபிஸ் எல்லாம் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக மலேசியா வந்தீங்கன்னா இந்த ஃபார்மை விசிட் பண்ணி பாருங்க ஒன்ஸ். இந்த மாதிரி மலேசியாவை பற்றின இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.